ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். கடல் தாண்டி வந்த அனுமன் இப்போது இலங்கையின் வடக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைய முயன்றார். இரவு நேரம் என்பதால் ஒரு சிறிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு பூனை போல உள்ளே நுழைந்தார். ஆனால் அந்த நகரத்தின் காவல் தெய்வமான லங்கினி, இலங்காதேவி, அவரை தடுத்து நிறுத்தினாள். நில், எங்கே செல்கிறாய்? என் அனுமதி இல்லாமல் காற்று கூட இங்கே நுழைய முடியாது. நீ யார்? உண்மையைச் சொல் என்று அதட்டினாள். அனுமன் அவளிடம், நான் இந்த நகரத்தின் அழகை பார்க்க வந்த ஒரு குரங்கு என்று பணிவாகச் சொன்னார். ஆனால் லங்கினி விடவில்லை. தன் பெரிய கையை ஓங்கி அனுமனை அடித்தாள். அந்த அடி இடி விழுந்தது போல இருந்தது. அனுமனுக்கு கோபம் வந்தது. அனுமன் தன் வலது கையை பயன்படுத்தாமல் இடது கையை மடக்கினார். தன் விரல்களை மூடி லங்கினியின் முகத்தில் ஒரே ஒரு குத்து விட்டார். அந்த அடியில் அவளுடைய கர்வம் அழிந்தது. அவள் அனுமனை பார்த்து, வானரமே, என்னை மன்னித்துவிடு. பிரம்மதேவன் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று ஒரு வானரத்தின் கையால் நான் அடிபட்டு விழுகிறேனோ அன்றே ராவணனின் அழிவு தொடங்கிவிடும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்று அது நடந்துவிட்டது. நீ உள்ளே செல், தர்மம் வெல்லட்டும் என்று கூறி வழிவிட்டாள். லங்கினி விலகினாள். அனுமன் தன் இடது காலை எடுத்து வைத்து எதிரிகளின் கோட்டைக்குள் கம்பீரமாக நுழைந்தார். இலங்கை என்பது ஒரு சிறிய ஊரல்ல. அனுமன் ஒவ்வொரு வீடாக தாவி குதித்து தேடினார். கடைசியில் ராவணனின் அரண்மனையை அடைந்தார். அந்த மாளிகையின் உள்ளே ராவணன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனைச் சுற்றி அவனுடைய மனைவிகள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இங்கே அனுமனுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்தது. ஒரு பிரம்மச்சாரியான நான் பரஸ்திரீகளை, அதாவது வேற்று பெண்களை இப்படி அவர்கள் உறங்கும்போது பார்க்கலாமா? இது பாவமில்லையா என்று நினைத்தார். ஆனால் அடுத்த கணமே தெளிந்தார். நான் ககாமத்தோடு பார்க்கவில்லை, என் தாயை தேடும் பக்தியோடுதான் பார்க்கிறேன். அப்போது ராவணனுக்கு அருகில் ஒரு தனி மாளிகையில் மிக அழகான ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்த அனுமன் ஒரு நிமிடம் துள்ளிக் குதித்தார். இவள்தான் சீதையா? கிடைத்துவிட்டாள் என் அன்னை என்று மகிழ்ச்சியில் கைகளை தட்டினார். தன் வாளை தானே முத்தமிட்டுக் கொண்டார். ஆனால் அடுத்த வினாடியே அவர் புத்தி வேலை செய்தது. உற்று பார்த்தார். இல்லை, இவள் சீதையாக இருக்க முடியாது. ராமரை பிரிந்த சீதை இப்படி நிம்மதியாக உறங்க மாட்டாள். அவள் ராவணனின் மனைவி மண்டோதரி. மாளிகை முழுக்கத் தேடியும் சீதை கிடைக்கவில்லை. அனுமனுக்கு மெஞ்சம் பதறியது. ஐயோ, நான் என்ன பதில் சொல்வேன்? சீதை இறந்து விட்டாளா? ராமன் உயிர் வாழ்வதே சீதைக்காகத்தான். சீதை இல்லை என்றால் ராமரும் இல்லை, அயோத்தியும் இல்லை என்று விரக்தியின் உச்சிக்குச் சென்றார். அப்போது மாளிகைக்கு வெளியே வெகு தூரத்தில் அடர்த்தியான மரங்கள் கொண்ட ஒரு சோலை தெரிந்தது. அதுதான் அசோகவனம். அனுமன் நம்பிக்கையோடு அங்கே சென்றார். அங்கே நடுவில் வானத்தை தொடுவது போல உயர்ந்து நின்ற ஒரு மரத்தைக் கண்டார். அந்த மரத்தின் அடியில் அனுமன் அதுவரை தேடிக்கொண்டிருந்த அந்த தெய்வீக காட்சி தென்பட்டது. ஆம், அங்கே ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவள் எப்படி இருந்தாள்? அரண்மனையில் கண்ட மண்டோதரியைப் போல அலங்காரமாக இல்லை. கார்மேகங்கள் சூழ்ந்த பௌர்ணமி நிலவு போல அவள் முகம் வாடியிருந்தது. உடுத்தியிருந்த ஆடை அழுக்காகியிருந்தது. அவளைச் சுற்றி பயங்கரமான தோற்றம் கொண்ட அரக்கிகள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மான் கூட்டத்திற்கு நடுவே ஒரு பெண் சிங்கம் அமர்ந்திருப்பது போல அவள் காட்சி அளித்தாள். அனுமன் உற்றுப் பார்த்தார். அவள் கழுத்தில் மாங்கல்யம் மட்டும் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அனுமன் மனதிற்குள் உறுதி செய்தார். ஓடிச் சென்று, அம்மா, நான் வந்துவிட்டேன் என்று அவள் காலில் விழ வேண்டும் என்று துடித்தார். ஆனால் அவர் கால்களை தடுத்து நிறுத்தினார். ஏனென்றால் அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு பெரிய ஆபத்து வந்தது. மேளதாளங்கள் முழங்க ராவணன் சீதையை சந்திக்க வந்து கொண்டிருந்தான். ராவணன் எதற்காக வந்தான்? அவன் சீதையை என்ன சொன்னான்? சீதை அந்த துரும்பை வைத்து எப்படி ராவணனை எதிர்த்தாள்? அந்த புயல் வீசும் காட்சியை அடுத்த பகுதியில் காண்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா.